என்னடி கூப்பிட்டு சைலண்டாக நின்று இருக்க? என்ன போன கம்பெனி ஓகே தானே? சக்ஸஸா? நீ வேற எதுவும் தெரியாம பேசிக்கிட்டு. என்னாச்சு சொல்லு. அது ஏன் கேட்குற? ஸ்டோரியும் நல்லா தான் இருந்துச்சு. நானும் ஓகே தான் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏய் சொல்கிறத கேளு சும்மா. அவங்க சொன்ன கண்டிஷன் மட்டும்தான் எனக்கு செட் ஆகல. என்ன கண்டிஷன்? கமிட்மெண்ட் கேட்குறாங்க. நானும் உனக்கு எத்தனை வாட்டி சொன்னேன், 3 படம் மிஸ் பண்ணுறீங்கன்னா நீ நடித்து ஒரு லெவலுக்கே வந்துருக்கலாம். எல்லாமே ரிஜெக்ட் எல்லாமே ரிஜெக்ஷன் பண்ணிட்டேன். அப்போ இந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியும். நான் எத்தனை வாட்டி சொன்னேன், நீ கேட்கவே மாட்டுற. வெற்றி, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? இதெல்லாம் பண்ணி மேலே வரணும்னு அவசியமே இல்லை. எவ்வளோ பேர் தெரியுமா இதெல்லாம் பண்ணாமலே லைஃப்பில் முன்னேறி வந்திருக்காங்க. கரெக்டு தான்ப்பா. 100ல் ஒருத்தர் மட்டும் தான் அந்தமாரி வரும். இப்போ எல்லாருமே அப்படி ஆகிட்டோம்னா எப்படி அப்பா? எனக்கு தெரிஞ்ச பாதி பேர் ஒரு பொண்ணு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இப்போ பெரிய ஆள் ஆகியிருக்கா. இவங்க தான் வந்து அது பண்ணணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. போயிட்டு வாங்க. 3 கம்பெனி என்ன கேட்டாங்க? கமிட்மெண்ட் தானே கேட்டாங்க. ஐயோ எனக்கு அது புரியுது வெற்றி. நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நான் மேலே போயிருப்பேன். அது எனக்கு தெரியுது. சினிமான்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே கனவு. எவ்வளோ ஸ்டேஜ் ட்ராமாஸ் அதெல்லாம் பண்ணி எவ்வளோ கிளாப்ஸ் வாங்கியிருக்கேன் தெரியுமா? நான் சினிமாக்குள்ளே வரும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. பாதிக்கு பாதி பேர் நல்லவங்களும் இருக்காங்க. அவங்க கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இவங்க கேட்குறதெல்லாம் பார்த்தா சில சமயம் எனக்கே வெறுப்பாக இருக்குது வெற்றி. நான் ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கேன். சின்ன வயசுலேருந்து பரதநாட்டியம் கிளாஸ் போயிருக்கேன். டான்ஸில் எல்லா வெரைட்டிஸும் தெரியும். இது எல்லா தகுதியுமே இருந்துமே இவங்க கமிட்மெண்ட்டு ஒரு விஷயத்தை மட்டும் கொண்டு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெற்றி. இந்த மாதிரி சினிமானா 1000 எதிர்பார்ப்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கடந்து தான் போகணும். தேவையில்லாமல் பேசுகிறேன். இவ்வளோ நேரம் நான் பேசுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் பேசுகிறேன் வெற்றி. சார் அப்படிலாம் நீ ஒன்று பண்ணேன். ஓனா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அந்த யூடியூப் சேனலில் போட்டு வெளியே காட்டு. நீ வேற சும்மா எதையாவது பேசிட்டு. எனக்கு சம்பளம் கூட தேவையில்ல. நான் உயிரை கொடுத்து கூட நடிக்க ரெடியாக இருக்கேன். என்ன மாதிரி கேரக்டர் இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் இந்த கமிட்மெண்ட் மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நானும் அப்படி கேட்குறேன். என்ன சொல்கிறேன்? நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, போகிற இடத்துல எல்லாமே இப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத. நான் ஒரு கம்பெனியோட ஆடிஷன் அட்டன் பண்ண சொன்னல உங்களை, அந்த கம்பெனி அவனை கூப்பிட்டு போகிறேன். ஓகேவா? அந்த இடமாவது கமிட்மெண்ட் எல்லாம் கேட்காம இருப்பாங்களா? ஏன்னா போன 3 கம்பெனியுமே அப்படி தான் கேட்குறாங்க. கரெக்டு தான். ட்ரஸ்டபுளாக இருக்கும். நீ வந்து பாரு. ஓகே சரி ஓகே. ரொம்ப பேசியே போர் வச்சுட்டேன். பசி ஏதாச்சும் வாங்கி கொடுங்க கையாலவா. சரி வா. என்னப்பா விஷயம்? டெய்லியும் உன்னை வெளில பார்த்துட்டு போகலையும் அவங்களையும் பார்க்கலாம். என்ன விஷயம் சார்? நீங்க நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறீங்க, நிறைய பேரை வளர்த்து விட்டுறீங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார். அதனால சார் வாய்ப்பு கேட்கலாம் வந்தா எங்க ஆஃபீஸ்ல உங்களை பார்க்கவே விட மாட்டாங்க சார். வந்தா நம்பரை கொடுங்க, போட்டோ கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க சார். ஆஃபீஸ்க்கு 4 தடவை வந்து போட்டோ கொடுத்துருங்க சார். அதுக்கப்புறம் நீங்க 3 படம் ரிலீஸ் பண்ணீங்க சார். ஒரு படத்துல ஒரு சின்ன வாய்ப்பால் கிடைக்கும் எதிர்பார்த்தேன் சார். ஆனா எதுவுமே பண்ணல. அதெல்லாம் சார் உங்களை நேரில் பார்த்து ஒரு வாய்ப்பு கேட்கலாம் சார். தினமும் காலையிலே வந்து உட்காந்துருக்கேன். என்ன படம் பண்ணிக்கிறீங்க சார்? பொன்னியின் செல்வன், இரவு நிழல், சீரு, பராமரின்னு ஒரு 10 படம் பண்ணிருக்கேன் சார். ஓகே, அதுல என்ன சீன் நீங்க பண்ணிக்கிறீங்க? பொன்னியின் செல்வன் படத்துல ஃபர்ஸ்ட் சாங் முடிஞ்சவங்க மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்ப வந்து ஆழ்வார்க்கடியான் கேரக்டர் இருக்காரு ஜெயராம் சார். ஆமா. விஷ்ணுராம் பெரியவரும் பாரு. சிவன் தான் பெரியவன்னு சொல்லி ஒருத்தன் ஆர்கியூ பண்ணுவாங்க இல்லையா? அதனால சார். அப்படியா? நம்ம நிறைய முடி வச்சு ஊனெல்லாம் போட்டு இருக்கிற ஒரு பஞ்ச கட்சியா வேட்டி கட்டிட்டு. நீதானா அது? ஆமா சார். பார்க்க தெரியலையப்பா. காமன் அந்த சீன்ல வருவோம் சார். சார் நிறைய பேர் தான் நம்ம சொன்னோம், ஓ அதான் நான் கேட்கறாங்க. தவிர நம்மளாம் பார்த்து தெரியல சார். சரி ஓகே. அடுத்த ஒரு படம் பார்த்திபன் சார். பார்த்திபன் சார் வந்து சிங்கிள் டேக்ல ஒரு படம் எடுத்தார் இல்லையா? ஆமா. ஒரே டேக்ல எடுத்தார் இல்லையா? அந்த படத்துல நான் பண்ணிருக்கேன் சார்.
அதுல 30 வயசு பார்த்திபன் சார் அவரோட கேரக்டர்லயே டிராவல் பண்ணுவேன் சார். அந்த படத்துல பண்ணிருக்கேன் சார். இப்ப இறந்து போன நடிகர் மாரிமுத்து இருக்காரு, மாரிமுத்து. ஆமா. அவரு யோகி பாபு நடிச்சாங்க. தூக்குதுறைன்னு ஒரு படம். ஆமா ஆமா. அது நடிச்சிருக்கேன் சார். இதெல்லாம் சீரு பரம்பரை விளையாட்டு. இப்ப வந்து நடிகர் உதயா சார் ஒரு படம் அக்யூஸ்ட் ஒரு படம். அதுல ஒரு செகண்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். போயிட்டு இருக்கேன் சார். ஆனா எதுவுமே நான் இது பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா தெரியுது சார். ஆனா நீங்க வந்து புதுமுகங்களை வளர்த்து விட்டு நல்லா ரீச் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டதான் சார் உங்களுக்கு வாய்ப்பு கேட்டு வந்தேன். சரி, எப்படியாவது ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க சார். கண்டிப்பா நீங்க போற எஃபோர்ட்டுக்கு, நீங்க போற முயற்சிக்கு நீங்க கேட்கிற மாதிரி அதே மாதிரி நடிச்சு கொடுங்க சார். இப்ப அங்க ஆபீஸ் போய் இருக்கிறப்பல உங்க நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் கூப்பிட சொல்றேன். சார் 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 இது மாதிரிதான் சார் நிறைய கம்பெனில நடக்குது சார். போனோன்னே ஆபீஸ் போய் நம்பர் கொடுன்னு சொல்லுவாங்க, ஆனா கூப்பிட மாட்டாங்க சார். இது மாதிரி 300-400 கம்பெனி நான் கொடுத்துருக்கேன் சார். என் போட்டோ நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன் சார். இப்ப எதுக்கு முன்னாடியே வந்தேன்னா சார், ஏதாவது ஒரு கேரக்டர் பிக்ஸ் பண்ண வச்சிருக்கீங்க மைண்ட்ல, அது ஏதாவது ரைட்டுப்பா. படம் ஆரம்பிச்சுன்னு நான் கன்ஃபார்மா உன்னை கூப்பிடுறேன்ப்பா. இவ்வளவு கதையை சொல்லிக்கிட்டு எனக்கு புரியுது, நான் கூப்பிடுறேன், உன்னை கன்ஃபார்மா கூப்பிடுறேன். படம் ஆரம்பிச்சுன்னு நான் கால் பண்ண சொல்றேன். நம்பரை கொடுத்துருப்பேன். 25 வருஷமா நான் பாத்துருக்கேன் சார். பாருங்க 10 படம் பண்ணிருக்கேன். நான் இந்த படம் நடிச்சிருக்கேன்னு சொல்லும் போது உங்களுக்கே தெரியுது. எல்லாம் அவங்க கூப்பிடுறாங்க, கூப்பிட்டதுக்கு ஆடிஷனுக்கு ஒரு சின்ன 2 சீன்ஸ் கொடுத்துறாங்க சார். ஆனா நீங்க வந்து நல்ல பெரிய ஆளாக்கி விடுவீங்கன்னு சொல்லி தான் என் ஃப்ரெண்டு சொன்னார் சார். போன படத்துல ஒரு பெரிய ஹிட் கொடுத்தீங்கல்ல, அந்த ஹீரோ வந்து என் ஃப்ரெண்டு சார். ஆமா சார், நான் அவனும் சேர்ந்து ஒன்னா வாய்ப்புலாம் தெரியுது சார். அவனும் சொல்லியிருக்கான் சார் உங்களுக்கு பத்தி ரொம்ப இதா. அதனால நீங்க ஒரு கேரக்டர் கொடுங்க சார், பேசுற மாதிரி நான் அதை மிக பெரிய அளவில் பேசுற மாதிரி நான் பண்ணி கொடுத்துருவேன் சார் உங்களுக்கு. ஓகே ஓகே, நிச்சயமா பண்ணி தரேன் சார். 17 வயசுல சினிமா சார். 17 வயசுல சினிமாவுக்கு வந்தேன் சார். 24 வருஷம் ஆச்சு சார். இன்னைக்கு நான் சினிமாவுக்கு வந்துட்டு பெருசா ஒன்றும் சொல்றது இல்லை சார். 10 படம் நடிச்சிருக்கேன். ஊருக்குலாம் அதிகமா போறதே இல்லை சார். ஊருக்கு போனா பெருசா யாரும் மதிக்கிறது இல்லை. ஏன் சார் சினிமாக்காரன் என்ன சார் பாவம் செஞ்சாங்க? சினிமாக்காரன் கேவலமா சார்? எங்க ஊர்ல கேவலமா பாக்குறாங்க சார். எந்த ஊரு சொல்லணும் சார்? சிவகங்கை பக்கத்துல கனடா காட்டன் சார். ஓ, அப்பா என்ன செய்யறது? அப்ப அந்த பாத்திரம் சைக்கிள்ல கட்டி ஊரு ஊரா போய் சைக்கிள்ல கட்டி போவாங்க. இப்ப 2 வருஷம் முன்னாடி தவறிட்டார் சார் அவரு. ஓ அப்படியா? 3 தங்கச்சிங்க, ஒரு தம்பி. அம்மா என்ன செய்றாங்க? அம்மா பக்கத்துலயே கூலி வேலை, 100 நாள் வேலை எல்லாம் பண்ணி பார்த்தாங்க சார். சின்ன சின்ன குடும்பத்துல ஏதாவது கட்டி கொடுத்துட்டாங்க தங்கச்சிங்களை. இப்ப நானும் சின்ன தம்பி அவன் தான் இருக்கும். இதெல்லாம் கல்யாணம் கூட பண்ணிக்கல சார். எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஜெயிச்சுட்டு அப்பதான் சார் கல்யாணம் பண்ண நினைச்சேன். இப்ப செலவுக்கு கூட அவ்வளவு கஷ்டப்படுது சார். எங்க அம்மாவுக்கு தான் அப்பப்போ ஏதாவது எனக்கு போட்டுருவாங்க சார். அப்படி இருந்துச்சு. எப்படியாவது வரணும் தெரியும் சார். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சார் போட்டு சொன்னாங்க. அவசரத்துக்கு ஃப்ரெண்டுகளை போய் காசாதான் கேட்டு வாங்கி போட பார்த்தா எந்த ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்க மாட்டல சார். ஏன்னா நிறைய வாங்கிட்டு சார், எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியாது சொல்லுங்க. அந்த மனசை கஷ்டப்பட்டு எப்ப பார்க்க போறேன் இது போய் அம்மா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. என்ன நீ இந்த படத்துல நீ தான் உனதான் பெரிய ஆசை தம்பி. இதுல நீ கவர்மெண்ட் தம்பி, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் தம்பி, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் தம்பி. தம்பி பட்ட முறை போகுது அம்மா தம்பி தம்பி அம்மா கூப்பிச்சுவாரு. ஊருக்கு போயிட்டு பணம் நாளா தம்பி, ஊருக்கு போயிட்டு பணம் பார்த்துனா அங்க இருந்து போன் பண்ற அண்ணா நம்பரை வாங்கி அதான் அண்ணா நம்பரை கொடுத்து அனுப்புறா. என் பாரு வாழ்க்கை கதையே எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மள பணம் தின்னு போய் என்ன காசு போன அவன் வாழ்க்கையிலே காசு எடுத்துட்டு போயிட்டான். நம்ம வயசுல எப்படி இருந்தது எடுத்து காட்டிட்டு போறான்ப்பா.